சிவபெருமானின் கைகளில் உள்ள பொருட்களின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமான் தனது கைகளில் பல பொருட்களை கொண்டிருக்கிறார். அவை ஒவ்வொன்றும் ஆழ்ந்த குறியீட்டு அர்த்தங்களை கொண்டுள்ளன. அவை பின்வருமாறு: திரிசூலம். இது சிவனின் முதன்மை ஆயுதம் மற்றும் ஒரு சக்தி வாய்ந்த சின்னமாகும். இது படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய 3 சக்திகளை குறிக்கிறது. அவை பிரபஞ்சத்தில் எப்போதும் செயல்படும். இது இந்த சக்திகளின் மீது அவர் கொண்டுள்ள கட்டுப்பாட்டையும் குறிக்கிறது. சில விளக்கங்களில் 3 கூர்முனைகள் 3 குணங்களை குறிக்கின்றன: சத்வம், ரஜஸ் மற்றும் தமஸ். டமருகம். இது மணற்கூடு வடிவத்தில் உள்ள ஒரு சிறிய ட்ரம். இது படைப்பின் ஒலி மற்றும் பிரபஞ்சத்தின் தாளத்துடன் தொடர்புடையது. சிவனின் நடனம், தாண்டவம் பெரும்பாலும் டமருகத்தின் துடிப்புகளுடன் இருக்கும். இது இருமையின் சின்னமாகவும் விளங்குகிறது. ட்ரம்மின் 2 பகுதிகளும் எதிரெதிர் சக்திகளை குறிக்கின்றன. பாம்பு அல்லது நாகம். சிவனின் கழுத்தை சுற்றி பாம்பு சுற்றி கொண்டிருப்பது அவரது ஆசைகள் மற்றும் இயற்கையின் சக்திகளின் மீது அவர் கொண்டுள்ள கட்டுப்பாட்டை குறிக்கிறது. இது நேரத்தையும் குறிக்கிறது. பாம்புகள் தங்கள் தோலை உரிக்கின்றன, புதுப்பித்தல் மற்றும் சுழற்சி மாற்றத்தை குறிக்கின்றன. சில விளக்கங்களில் பாம்பு குண்டலினி சக்தியின் சின்னமாகும். மனிதர்களுக்குள் உறங்கும் ஆன்மீக சக்தி. மான். சில சமயங்களில் சிவன் ஒரு மானை தனது கையில் வைத்திருப்பது சித்தரிக்கப்படுகிறார். இது மனம் மற்றும் அதன் அமைதியற்ற இயல்பை குறிக்கிறது. மானின் மீது அவர் கொண்டுள்ள கட்டுப்பாடு அவரது சொந்த மனம் மற்றும் புலன்களின் மீது அவர் கொண்டுள்ள தேர்ச்சியை குறிக்கிறது. இது இயற்கை மற்றும் விலங்குகளுடன் அவரது தொடர்பையும் குறிக்கிறது. நெருப்பு அல்லது அக்னி. சில சித்தரிப்புகளில் சிவன் தனது கையில் நெருப்பை வைத்திருக்கிறார். இது அழிவின் சக்தியை குறிக்கிறது, ஆனால் சுத்திகரிப்பு மற்றும் மாற்றத்தையும் குறிக்கிறது. இது அறியாமை மற்றும் மாயையை எரிக்கும் அவரது திறனை குறிக்கிறது. கபாலம். சில சமயங்களில் சிவன் ஒரு கபாலத்தை வைத்திருப்பது காட்டப்படுகிறார். இது வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை குறிக்கிறது. இது அனைத்தும் நிலையற்றது என்பதையும் உண்மையான யதார்த்தம் பொருள் உலகத்திற்கு அப்பால் உள்ளது என்பதையும் நினைவூட்டுகிறது.